மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் அப்படின்னு தனித்தனியாக ப்ரிப்பேர் பண்ணாமல் நம்ம காலையில் எழுந்து செஞ்சுட்டு அன்றைக்கி ஃபுல்லாகவே நம்ம ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் மார்னிங் பார்த்திங்கன்னா சாதமும் மீன் குழம்பும் வச்சாச்சு. இது என்ன மீன் பார்த்திங்கன்னா சீலா மீன். நம்ம அப்புறம் செய்யலான்னு சொன்னால் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். கையோட கையிட எல்லாம் மதியானத்துக்கும் நம்ம செஞ்சு முடிச்சாச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன பார்த்திங்கன்னா மாவு அரைச்சேன். அதில் ஸ்நாக்ஸாகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா, ஒரு ஆனியன் கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிக்குங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்கிற புழுங்கல் அரிசி மாவு தான் இதோட சேர்த்துருக்கேன். சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சூடாக ஆறுனதுமே நம்ம இது மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாம். பிடிச்சி எடுத்துகிட்டு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா சூடு ஆனதுக்கப்புறமா இந்த உருண்டை எல்லாத்தையுமே அதில் வச்சுட்டு ஒரு 5 to 10 minutes நல்லா வேக விட்டு எடுத்தால் சூப்பரான உப்பு உருண்டை ரெடி ஆகிடும். இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம், இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரியும் நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இதோட பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி இல்லை கார சட்னி அதோட சேர்த்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.